தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? இங்கு வருவதற்கான காரணம்? ஆளுக்கும் தோற்றத்துக்கும் வேஷத்துக்கும் சம்பந்தமே இல்லையா? என்னையா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்ட? எங்க பெரிய மனுஷனும் வாங்க போங்கன்னு எவ்வளவு பணிவா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்னைய பார்த்து ஆளுக்கும் வேஷத்துக்கும் வைத்திருக்கக்கூடிய பொருளுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறீங்களே, இப்படி பேசலாமா? ஆளு சைஸை பத்தியெல்லாம் இல்லை, வண்டிக்கு கொடுக்குற அடக்கட்ட மாதிரி. இந்த உலகத்தில் சந்தோஷம் எது தெரியுமா? உண்மை போல ஆட்களுக்கு பிறருடைய மனதை ரொம்பவும் சஞ்சலப்படுத்துவது, கோபப்படுத்துவது. ரொம்ப எல்லாருமே நல்லவங்கன்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க நல்ல மனுஷன் மாதிரி தான் இருக்கிறீங்க. ஆனா இப்படி ஒரு வார்த்தையை கேட்கலாமா? அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தலாமா? பேசியா? எங்க இருந்து வர்றீங்க? பேசுறது தப்பு. எடைய மேலூர்ல இருந்து வர்றாங்க. எடைய மேலூர்ல இருந்து இங்க என்ன இதுக்கு வந்தியா? வாங்க போங்கன்னு நாகரிகமா பேசுறேன். என்ன இதுக்கு வந்தீங்கன்னா? இதுக்குன்னா என்ன? இதுக்குன்னா என்ன விஷயமா அப்படி வந்தியா? என்ன வேலையா வந்து இதுக்கு அதுக்குங்கிற அது மாதிரி நீங்க என்ன இதுக்கு வந்தியா? ஆய மார்க்கமாக வந்தேன். சரி. செவியை பூலகத்தை நோக்கி சாய்த்தேன். ஒரு அழகிய சத்தம். சரி. ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று மனதை மயக்கும் எண்ணத்தில் இருந்ததால் தாங்களை பார்ப்பதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். வேற வேலையே இல்ல. வேற வேலையே கிடையாது. எங்கு சத்தம் கேட்டாலும் சென்று விடுவேன். அம்மா இந்த பிள்ளை அப்புறமாதிக்கு அந்த பிள்ளை நாங்கிட்டு போய் ஒண்ணு கடிக்க அந்த சத்தத்தையும் கேட்டுருங்க. அறிவு இருக்காய், அதெல்லாம் நான் போய் பார்ப்பேனா? சரி சரி. உங்க பேரு? அபிஷேக பிரியா சிவா. அபிஷாரி பேலா? அபிஷேக பிரியா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கலிப்பிரியர் கந்தர், கழகப்பிரியன் நாரதர் என்ற உலகம் முழுவதும் என்னை பார்த்து அழைப்பார்கள். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்கன்னு சொல்லியா? நாரதர். நாரதருங்க நீங்களா? ஆமா. என் தெய்வமே. நல்ல வேலை நீங்க நாரதரான்னு கேட்டீங்க. நீயும் நாரதரான்னு கேட்காம. சேச்சா நான் அப்படிலாம் நீ வா போன மரியாதை இல்லாம யாரையும் பேச மாட்டேன். அதானே உங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேச்சா நீங்க? ஆமாங்க நாரதர். ஆமாங்க. எந்த ஊர்ல இருந்து? மேலோகத்துல இருந்து. மேலூர்ல இருந்து வர்றேன். ஆளு சின்ன பையன் கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க சின்ன பையனுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? தானே. என்னை பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கா? நாரதர் மூவாசைகளையும் எடுக்கப்பட்டவன். மண்ணாசை, புண்ணாசை, பொருளாசை, எந்த ஆசையுமே கிடையாது. அப்புறம் எப்படி கல்யாணம் ஆகும்? கல்யாணம் ஆகலையா? ஆமாங்க. அது முற்பிறவிங்க. இப்ப சித்தராங்கதனுடைய பிள்ளைகள். அது பூரா இப்போதைக்கு தான் கேட்டு. இப்ப கல்யாணம் ஆகல. இல்ல ஏன் ஆகல? ஏன்னா எனக்கு பிடிக்கலங்க. பிடிக்கலையா இல்ல அது இல்லையா? எனக்கு ஆசை பிடிக்கல, அது இல்லையான்னு புரியல. கல்யாணம் ஆகலங்க. பொம்பளை சமாச்சாரமே இல்ல. சத்தியமா அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. யூடியூப் வேற ஓடுது, அசிங்கப்படுத்தாதீங்க. இல்லங்க. யூடியூப் ஓடுனா பொம்பளை ஆசை இருக்கான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி கேட்கலாமா என்ன போய்? எதுனா தப்பா கேட்கலையே. ஒருவேளை இந்த இணையதளத்தில் ஓடக்கூடிய வீடியோவை எங்க அப்பன் பிரம்மனோ, கலைவாணியோ, சிவபெருமானோ, பார்வதியோ பார்த்தா சங்கடப்படுவாங்கங்க. அப்ப கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே? வேணான்னு நான் தான் ஒதுக்கிட்டல. வேணாம்னு ஒதுக்கிட்டியா? ஆமாங்க. நீங்களா ஒதுக்கிட்டீங்களா அது அதுவா ஓரமா ஒதுக்கி கிடக்குதா? நானா ஒதுக்கிட்டேன். ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்னா காயமே இது வையடா, வெறும் காற்றடித்த வையடா, மாயவனா செய்த மண்பாண்ட ஓடுறா ஓடுறா ஓடுறா. காயம்னா உலகம். இந்த உலகத்துல எல்லாமே பொய். சரி, அதனால கல்யாணம் பண்ண. ஆமாங்க. சுத்தமா ஒரு நாள் கூட பொம்பளை ஆசை வந்தது வராதுங்க. எப்படி அப்படி பொம்பளை ஆசை இல்லாம எப்படி தெரியுறீங்க? ஏன் பொம்பளை ஆசை இல்லாம தெரியுறீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லவா? நம்மை பெற்ற தகப்பனே நினைக்கிறார், ஏண்டா இப்படிப்பட்ட பிள்ளைய பெத்தான் அப்படின்னு நினைத்து கொண்டு கண்ணீர் வடிக்கிறார். ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணி எங்க அப்பா அழுகிற மாதிரி என்னையும் அழுக சொல்றியா? இது வரைக்கும் எந்த பொம்பளையும் செஞ்சதில்லை. கிடையாதுங்க. எதுக்கு தெரியுறிய? சாக வேண்டியதானே? யோ அறிவு இல்லையா? இந்த நேரத்துல போய் நீ சாக சொல்றிய? தெரிய எந்த பொம்பளை இது வரைக்கும் செய்யலைன்னா மனுஷன் சுத்தமா இருக்கக்கூடாது. ஏன் இருக்கிறேன்னு ஒரு பால் டாயில் கிடையாதா? இல்ல ஒரு முளை கயிறு ஓடியா கிடையாது நகன்கிட்டு நிக்கிறதுக்கு? நான் நீ திங்கிற பூலோகத்துல 15 வயசு பைய கூட அந்த போடு ஓடுறான். வெக்க மயிறு இல்லாம அங்க இருந்து சின்ன மயிறு பேசுனா நான் போட்டுக்கணும். நோராயினான்னு கையடி அடிச்சுக்கிட்டு வந்திருக்கியா? வெக்கம் எல்லாம் பேசாதீங்க. என்ன நீங்க பேசுறீங்க? இப்படி தவறா பேசலாமா? என்ன தவறா பேசுறாங்க? கல்யாணம் இருக்கு துப்பு இல்ல. இங்க இருந்து வந்துட்டு ஏனானு ஒதுக்கிட்டேன். 3 மிளாதால கூட்டிக்கிட்டு வந்து இங்க மேடையில வர வரங்க. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க. 3 ஆசையும் கிடையாது. இவ்வளவுதான். ஏன் இல்ல? என்ன காரணம்? என்ன காரணம்னா அதான் சொல்லிட்டேன்ல, வேணான்னு ஒதுக்கிட்டேன். எங்க அப்பா கொடுத்து விட்டார் சாபம். அதனால உங்களுக்கு 3 இல்லாம. ஆமாங்க.
எது படுத்திருக்கும் போது நாய் கடிச்சு அத்துருச்சா? யோ நாயை கடிக்கிற அளவுக்கு வச்சிருப்பாங்க. அசந்து வாசல்ல படுத்துக்கிற நேரம் கொத்தோட அத்துக்கிட்டு போயிருந்தாலும் அந்த பழக்கமே கிடையாதுங்க. அப்படியெல்லாம் நாங்க தூங்க மாட்டோம். திறந்து ஓடிக்கிட்டு போடுற பழக்கம் படுக்கிற பழக்கம் இல்ல. இல்லங்க, எப்பவுமே மூடி வச்சுக்கிறதே. யோ நாங்க ஏன் திறந்து போட போறோம்? சரி விடுங்க, அதை எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு. உங்களுக்கு 3 கிடையாது, அப்புறம் சொன்னா கோபம் வேற வருது. கோபம் வராதா? சரி சரி. ஏன் என்ன காரணம்? பிடிக்கலையா? தூங்கும் போது கூட அந்த எண்ணம் வந்தது வராது இல்ல? எப்பவுமே எப்பொழுதுமே வராது. முண்டமா வந்து நின்னாலும் கூட உங்களுக்கு எந்த வேலையும் செய்யாது. சத்தியமா வரவே வராதுங்க. இருக்கவே விடாது. ஒரு நிமிஷம் இருக்கலாமா செத்துறணுமே. ஐயே சே, நீ முண்டமா வந்து நின்று எந்திரிக்கலைன்னா அது என்ன மனுஷன்? ஐயோ யோ, நீங்க வந்து யாருகிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா? சரி, கட்ட பிரம்மச்சாரி, ஆசையை தூண்டி விட்டு விடாதீர்கள். கட்ட பிரம்மச்சாரி உங்ககிட்ட வேலை செய்யலையா? ஐயோ சும்மா இருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏன் அந்த மாதிரி ஒரு நாரதர் கிட்ட இப்படிதான் பேசுறதா? சரி சரி விடுங்க, அது எதுக்கு தேவையில்லாம பேசி. ஆமா, அப்பா நல்லா இருக்காரு. அப்பா நல்லா இருக்கவும் தானே நான் இங்க வந்திருக்கேன். என்ன வேலை பாக்குறாரு அப்பா? தாங்க 4 குகை யோனி, 7 வகை தோற்றம், சரி 84 லட்சம் ஜீவராசிகளையும் படைக்கக்கூடியவர் எங்க அப்பன் பிரம்மன். எப்படி இப்படி பொம்பளாசம் இல்லாம தெரியுது? இங்க வாத்தீங்களா? வேணான்னு ஒதுக்கி விட்டேன். தூங்கும் போது கூட அந்த நினைப்பு வந்தது வராதுங்க எப்பவுமே. வெறும் கையடிதான். கையால தான் அடிக்கணும், வேற வழி இல்லை. இந்த மாதிரி ஆளுகளாம் கேட்டா சங்கடப்பட மாட்டேன். சங்கடப்படாத அளவுக்கு கேளுங்க. உட்காந்துக்கிட்டே அடிப்பில, படுத்துக்கிட்டே அடிப்பேன். நின்னுக்கிட்டு தாங்க அடிப்பேன். ஆளு பேர் இருந்தா யோ நான் பரப்பதான் ஆகாயத்துல, அங்க எப்படி ஆட்கள் எல்லாம் வருவார்கள்? வரமாட்டாங்க. சரி சரி, சும்மா ஒரு கையில தானே இல்ல 2 கையிலையும் மாத்தி? இல்ல, அது என்னுடைய விருப்பம். ஒத்த கை 2 கையிலையும் மாத்தி மாத்தி அடிப்பேங்க. ஓ ஆமா, ஒரு கை வலிச்சிருச்சுன்னா அப்புறம் மறு கையில மாத்திக்கிறேன். இல்ல 2 கையிலையும் அடிச்சா தான் நல்லா வரும். சும்மா வரட்டடியா அடிப்பீங்களா இல்ல வேற எதுவும் போட்டுக்குருவீங்களா? வெறுங்கட்டையா தாங்க. கட்டே இங்க பாருங்களே, அந்த கையில மாத்துங்களேன். இந்த கையில இப்படி குண்டியல் வேற கையில கட்டையை பிடிச்சி அடிக்கப்படாது. இந்த கையில தான் அடிக்கணும். சரிங்களா? கட்டையை மேல தூக்குங்க பாப்பா. இப்படி திரும்பியா, இப்படி திரும்பி காலை நல்லா அகட்டுங்க. காலை அகட்டு கொடுத்து அப்புறம் கொட்டி அத்தியா முடியும். அப்புறம் காலை கட்டையை வாத்தியார் யாரு உங்களுக்கு? வாத்தியார் யாரு? கையை நல்லா கட்டையை மேலதுங்க. கட்டையை இந்த பிடி ஒத்தடியா பிடி சப்ப 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 சப்பன்னு அடிக்கப்படாது. நல்லா சொல்லட்டி விட்டு கையை மேலதுங்க பாப்பா. சொல்லட்டி விட்டு இப்படி அடிங்க பாப்பா. அறிவு இருக்காயா? ஒரு நாரதரை போய் எப்படி அடிக்க சொல்லிட்டு கிடக்க? நான் ஒரு கட்டை அடிக்க தெரியல. நீங்க என்ன நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இந்த மாதிரி கட்டை அடிக்க முடியாது. சாமி நல்லா இருப்பியா சாமி? 24 மணி நேரமும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓயாம அடிக்காதியா சாமி? ஏன்? உடம்பு ரொம்ப மெலிஞ்சிரும். இது இறங்கினதை பார்த்து அதான்ங்கிறியா? அதெல்லாம் இருக்கு. என்னங்க இந்த கட்டையை 2 நாளைக்கு தாரியல? ஏன்? இந்த பெட்டிக்காருக்கு காய் அடிக்கணும் சாமி. தேவையில்லாம பேசாத. எங்க எங்க அண்ணனுக்கு நீ அடிக்க போற? அப்ப நீங்களே அடிச்சுக்கிறீங்களா? நாங்கெல்லாம் தேவலோகவாசிகள், கடவுளுக்கு சமமானவர்கள். அப்பா நல்லா இருக்காரு? நல்லா இருக்காருங்க. என்ன வேலை பாக்குறான்னு சொன்னீங்க? அப்பா தாங்க எல்லாத்தையுமே படைக்கிறாரு. உலகத்துல எல்லாத்தையும் படைக்கிறது எங்க அப்பா தாங்க. மண்ணை படைச்சது எங்க அப்பாங்க. என்ன படைச்சது எங்க அப்பாங்க. என்ன படைச்சது எங்க அப்பாங்க. பொருளை படைச்சது எங்க அப்பாங்க. மரத்தை படைச்சது எங்க அப்பாங்க. மட்டையை படைச்சது எங்க அப்பாங்க. கொட்டையை படைச்சது. எந்த கொட்டையை கேக்குறாங்க? மாங்கொட்டைங்க. நல்லா கேளுங்க. எங்க அப்பா தாங்க. கோழியை படைச்சது எங்க அப்பா. குஞ்ச படைச்சது கோழி குஞ்சங்க. கோழி குஞ்ச படைச்சது யாருன்னு கேட்க வேண்டியதானே? கையை அங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டு சாமி. இயலிசை நாடகம் நான் இப்படி நின்று பேசுறதுக்கு என்ன சின்ன கண்ணன் உள்ள அரங்கேற்றமா பண்ணிக்கிட்டு புராணம்லாம் பேசுற? இயலிசை நாடகம். இயல் என்றால் பேச்சு, இசை என்ற பாட்டு, நாடகம்னா நடிப்பு. அபிநயத்தோட சொல்லணும்ல. 3 கலக்கணும் சாமி. 3 கலக்கலைன்னா ராவா போயிரும். ராவாவா போயிரும். ஐயோ சரக்கு அந்த மதுபானம் மருந்தும் பழக்கம் உண்டா? இல்ல சாமி, சொல்றது பழக்கம் தான். சொல்றதுதான். கிட்டத்துல வந்தாலே ஐயோ அப்ப சாமி என்னங்க சரக்க வேற குடிச்சிடுறது. சரி, புயலை வேற அதுல கொட்டுறது. அதை வேற ஒரு நசுக்குறது. ஒரு தட்டு வேற தட்டுறது. சரி, அதை அப்படியே உருட்டி திரட்டி இந்த உதட்ட வேற 1 மீட்டருக்கு இழுத்துறது. ஒரு இழுவை இழுத்து அதை வேற உள்ள தள்ளுறது. புரிஞ்சா? எப்படியா அனுபவம் இங்க உரையாடுகிறது? பாக்குறேன்ல. நீங்க பாக்குற 10ஆவதுக்கு சிகரெட் வேற. சரி, சரக்கு போயல சிகரெட்டு 10ஆவதுக்கு அந்த கஞ்சா வேற. இத பூரா இழுத்து விட்டு பொம்பளை இதுல போய் முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் முகத்துல? என்னங்க மனிதன் நாருமியா? மனிதன் பிறந்தது எதற்காக? சரி, மனுஷனால மட்டுமே எவ்வளவு எடை கொண்ட பொருளையும் கையால தூக்க முடியும். காக்கானால தூக்க முடியுமா? கழுகால தூக்க முடியுமா? நாயால தூக்க முடியுமா? மனுஷனால மட்டும்தான் முடியும். ஏன்? மனுஷனுக்கு 6 அறிவு. சரி, ஆனா
ஆனா சில மனிதர்களுக்கு 3.25 அறிவு தான் இருக்குது. 3.25 தான். அதுக்கப்புறம் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியலங்க இந்த உலகத்தில். ஏன்னா அன்றெல்லாம் பார்த்தா தப்பு செஞ்சாதானே தண்டனை. ஆமா, இப்ப தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை, கண்டிப்பா இந்த மாதிரி செய்யறான்னு சொல்றவனுக்கு தண்டனை. என்ன காலம் மாறிடுச்சு பாரு. சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். சரிங்க. அப்பா அம்மா நல்லா இருக்கா? இல்ல நல்லா இருக்கு. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா தாங்க எல்லோருடைய நாவிலும் குடி இருக்கக்கூடியவள். எங்க இருக்காங்க? அவங்க தாங்க ஆகாய கமலத்தில் இருக்கிறாள், ஆகாய தாமரை மீது. உங்களுக்கு என்ன வேலை? நான் தாங்க எல்லோருக்குமே கலகத்தை மூட்டி விடக்கூடியவன். நீங்க? அம்மா என்ன கலெக்டர் உதவி மாதிரி சொல்றீங்களே? கலகம்னா சாதாரணப்பட்ட கலகமா? உங்க அம்மாவுக்கு என்ன வேலை? அம்மா தாங்க எல்லோருடைய நாவிலும் இருந்து பேச வைக்கக்கூடியவள். அப்பாவுக்கு என்ன வேலை? அப்பா படைக்கக்கூடியவர். உங்க பாட்டனுக்கு என்ன வேலை? என் பாட்டன் காக்கக்கூடியவர். எதை காக்குறாரு? எல்லாத்தையும் இந்த உலகத்தில் உள்ள 84 லட்சம் ஜீவராசிகளையும் எங்க தாத்தன் தான் காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு புரியுற மாதிரி சொல்லணும். எதையுமே புரியாத மக்களுக்கு புரியுற மாதிரி எதையா இருந்தா சொல்லணும். உங்களையும் எங்க தாத்தன் தான் காக்குறாரு. பாட்டன் பறந்தாமே. எப்படி என்ன காக்குறாரு? எல்லாத்தையும் நல்ல வழியில் செல்லுமாறு காக்கிறார், ஆட்கொள்கிறார். தெளிவா கேட்கிறேன், நல்லா புரியுற மாதிரி கேட்கிறேன். உங்க பாட்டை வந்து காக்குறான்னு சொன்னீங்க. எதை காக்குறாரு? எப்படி காக்குறாரு? எந்த வழியில காக்குறாரு? மக்களை தான் காக்கிறார். யாருக்காவது புரியுதாப்பு? மக்களை காக்குறாருங்க என் பாட்டன். மக்களை என்ன விதத்துல எப்படி காக்குறாரு? கடவுளாக காட்சி கொடுத்து காக்கிறார். எது கடவுளாக? இங்க இருங்க, ஒண்ணுமே. சரி, இதுக்கு எப்படி வழக்கம் சொல்றது சொல்லுங்க. அப்படியே கெடா குடிக்கு தூக்கி போட்டு காய எடுத்த மாதிரி மொந்தட்டி அடிச்சு போடுவேன். இல்ல, உங்க பாட்டனுக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். அவர் தாங்க காக்குறாருன்னு. எதை காக்குறாரு? யார காக்குறாங்க? 4 யோனி 70 தோற்றம் 84 ஜீவராசிகள், நடப்பன ஊர்வன பரப்பன எல்லாத்தையுமே அவர் தான் காக்குறாரு. சரி, இதை அப்படியே கட் பண்ணக்கூடாது மச்சான். இதை அப்படியே போட்டு விடுவோம், மூத்திரம் மாதிரியே போடணும். சரி, உங்க பாட்டிக்கு என்ன வேலை? பாட்டானே பாடுவோம். இந்த பாடுறோம், பாடிடுவோம். சரி, என்னங்க பாட்டிக்கு என்ன வேலை? பாட்டி மகாலட்சுமி செல்வத்தை வாரி வழங்குகிறது உங்க பாட்டிக்கு. ஆமாங்க. சரி, சரி, ரொம்ப சந்தோஷம். வேற என்னைய பத்தி எதுவும் இல்லைங்க. இது இந்த பாட்டன் காக்குறாரு, என்ன விளக்கு அதை சொல்லுங்க. எதுக்கு நான் சொல்லணும்? நீங்க நோகாம நொங்குதீங்க. என் வீட்டுல இருந்து அங்க இருந்து வந்துட்டு சின்ன கண்ணனுக்கு 10 பாட்டை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு. இல்ல மாமா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது போய். நீங்க உயர்ந்தவர், என்னை விட அதிகமாக உங்க தொழிலோட வருடங்களில் நீங்க எத்தனை வருடங்கள் ஆடிடுறோம்? சரி, ஒரு 20 வருஷம் ஆடி இருப்பீங்களா நாடகம்? சொல்லுங்க, என்ன சொல்ல வர? இல்ல, உங்களுடைய அந்த தொழில் நீங்க செஞ்ச வருடம் தான் என்னோட வயசே. சரி, அதனால அதுக்கு எப்படி விளக்கம் சொல்றதுன்னு சொல்லுங்க. இல்ல, அதை நீங்க போய் நாளைக்கு நான் சொன்னேன்னு நாளைக்கு போய் புத்தகத்தை புரட்டணும். புத்தகத்தை மட்டும்தான் புரட்டணும். பொண்டாட்டியை போட்டு போட்டிக்கிட்டு கிடக்கப்படாது. பொண்டாட்டிங்க அதை கல்யாணம் ஆகாம ஊரூரா சுத்திட்டு எங்க நீ சத்தியம் பண்ணியா? எனக்கு உண்மையிலேயே எந்த பொம்பளை கழுத்திலையும் நான் முடிச்சே போடலை. சத்தியம் பண்ணியா? சத்தியம். கோயில் சொல்லாம கோயில் இருக்குண்டா பாருங்க. ஏய், நாங்க சத்தியம் கோயிலுக்குள்ள கூட சூடத்து மேல கூட அடிச்சிட்டு வந்து அதை நான் பண்ணிவிடுவேன் நம்பி. நாளைக்கு போய் இதை பத்தி உங்க பாட்டனை பத்தி எனக்கு முழு விவரம் அடுத்த மேடையில நீங்க சொல்ல. நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். அடுத்த மேடையில உங்களை சந்திக்க நான் கேட்பேன். உங்க பாட்டனுக்கு என்ன வேலை, எதை காக்குறாரு அப்படிங்கிற விவரம் எனக்கு கண்டிப்பான முறையில சொல்லி ஆகணும். இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன். எதை காக்குறாருன்னு அது எப்படி விளக்கம்? சத்தியமா தெரிஞ்சா சொல்லிடுவேங்கிறத விட சொல்லிட்டே, ஆனா வேற மாதிரி நீங்க எதிர்பார்க்குறீங்க. இல்ல, வேற மாதிரி எதிர்பார்க்கல. அது என்ன காரணம் அப்படிங்கிறத அப்புறமாதிக்கு நான் கூட சொல்லுகிறேன். ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். ஏன் எதுக்கு? நீ என்ன எல்லாரும் மாதிரி போராமை பிடிச்ச மனுஷனா இருக்கு? அப்படி கிடையாது. சம்பளம் தானே வாங்குறியே. காலையில பேப்பர் கொடுக்குறாங்களா? தெரியாம கேட்கிறேன். கேள்வி நானே கேட்கணும், பதிலையும் நானே சொல்லணுமோ? அறிவுக்கு வேலை கொடுக்கணும், சும்மா இல்ல. சரி, அதை கூட விட்டுருமியா. என்ன பெத்த ஆத்தாமா இருக்க மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்துருக்காரு. சரி, அதிகாலையில எந்திரிச்சு பெண்கள் வந்து அதிகாலையில எந்திரிச்சு வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்களே, எதுக்கு? இதுக்காவது விளக்கம் சொல்லுங்களேன். காரணம் இருக்குல்ல. இழிக்கப்படாது. சிரிச்சா எனக்கு எரிச்ச மஜரா வருது. ஏன்னா இந்த கோலத்தை போட்டுட்டு திருப்பி சாணியை போட்டோம்னா நல்லா இருக்கும். அது வேற ஒண்ணு இல்லைங்க. பாருங்க, ஸ்ரீதேவி மூதேவின்னு 2 பேர். சரி, இதுல மூதேவி என்பவள் வீட்டுக்குள் இருப்பாள் இரவு நேரங்களில். அப்ப ஸ்ரீதேவியை வரவழைக்க வேண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு. அப்ப வரவேற்பு எப்படி இருக்கணும்? ஸ்ரீதேவி வந்தா அந்த சாணியை தெளிச்சு கோலத்தை போட்டு சாணம் பிடிச்சு அதுல ஒரு பூசணி பூவை வச்சு அந்த கடவுளை வரவேற்றோம் என்றால் அன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் என்பதற்காகத்தான் சாணியை தெளிச்சு கோலத்தை போடுறாங்க. அருமையான விளக்கம். அந்த பூசணி பூவுல சாணத்தை பிடிச்சு பிள்ளையாருங்கிற மாதிரி சாணத்தை பிடிச்சு இந்த பூசணி பூவை குத்துறாங்களே, எதுக்காக? வாசலிலே பூசணி பூ
வச்சு புட்டா வச்சு புட்டா. ஐயா வேற ஒண்ணும் இல்ல, என் வீட்டுல வயசுக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா. சரி, அதனால பொண்ணு கேட்டு யாராவது வர்ற மாதிரி தான் வாங்கயா அப்படிங்கறக்காக அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், அதுக்காக தான் பூசணி பூவை சொருகி வைக்கிறாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். வேற என்னைய பத்தி சொன்னது சரியா தவறானு சொல்லுங்க. சரி, என்னத்தையே சரிதான் சொல்றீங்க, பரவாயில்ல. வேற என்னைய பத்தி நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கட்டேன். தாராளமா இங்க பாருங்களேன், உங்களை மாதிரி நான் எதையும் சொல்ல மாட்டேன். இது தெரியாது அது தெரியாது அப்படின்னு உங்களை மாதிரி நான் முழிச்சுக்க நிக்க மாட்டேன். நீங்க ஒரு இருங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எந்த கேள்வி வேணாலும் தாராளமா கேளுங்க. ராமாயணத்தை பத்தி பேசுறீங்களா பேசுங்க, மகாபாரதத்தை பத்தி பேசுறீங்களா பேசுங்க. சரி, வேணும் கோமாளி பையன் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கப்படாது. எதை தொட்டு வேணாலும் பேசலாம். ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், புராணம், நடைமுறை, கவி, திருக்குறள், எதை பத்தி வேணாலும் பேசலாம். வேற ஒண்ணும் இல்ல, நீங்க அவசரப்படாதீங்க, அவசரம் கொடுக்க இருக்க இல்ல. சரிங்க, நான் சொல்றேன், எதை பத்தி வேணாலும் பேசலாம். சரிங்க, எதை பத்தி வேணாலும் கேட்கலாம். எனக்கு எதுவுமே இது தெரியும் இது தெரியாது அப்படி என்ன உங்களுக்கு வர வேண்டாம். எதை பத்தி வேணாலும் தாராளமா கேளுங்க. ஆனா கேட்கக்கூடிய கேள்வி எந்த கேள்வியா இருந்தாலும் ராமாயணமோ மகாபாரதம் இதிகாசமோ புராணமோ எதுல வேணாலும் கேளுங்க. ஆனா நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எந்த கேள்வியா இருந்தாலும் அது எனக்கு தெரியாத கேள்வியா இருக்கணும். அப்போ உனக்கு தெரிஞ்ச கேள்வியா இருக்கக்கூடாது. வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப கேளுமையா, உங்களை போல ஒரு 3 பேரும் சேர்ந்து சோழ நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுக்கு வர்றாங்க. அப்ப பாண்டிய நாட்டுக்கு வந்தா திருச்சி கைய பின்னாடி கட்டாதையா, நான் பெரிய மனுஷன் ஜவுடாலா தான் நிற்பேன். அப்ப இருள் சூழ்ந்துருச்சு. அப்ப இருள் சூழ்ந்து விட்டது. இப்படி குதிரையிலே போயிட்டே இருக்கிறோம். இந்த இரவை கழிக்க வேண்டும், ஒருவேளை போனோம்னா பேய் பிசாசு அடிச்சு போடும்னு ஒருவருடைய குடிசைக்கு போறாங்க. அங்கே ஒரு முனிவர் இருக்காரு. யார் இருக்கா? முனிவர். ஒரு முனிவர் இருக்காரு. போயாச்சு அவர்கிட்ட போய், ஐயா இரவாகப்பட்டது சூழ்ந்து விட்டது, இந்த இரவு கழியும் வரைக்கும் உங்க வீட்டுல தங்கிட்டு காலையில ஓரம்னு சொல்ல. ஐயாவும் சரி இருங்க, ஒரு கண்டிஷன். என்ன கட்டளை? ஆனால் யாரும் கண் சாய்க்காதால் தூங்கக்கூடாது. அப்படி தூங்காமல் இருந்தால் மட்டுமே இங்கு உங்களுக்கு இடம்னு சொல்லியாச்சு. 3 பேருமே தூங்காம இருந்தாங்க. இந்த 3 பேத்துல மூத்த ஆடு சிறுநீர் கழிப்பதற்காக போகலாம்ட்டு வெளியில வர்ற போறாரு. நிலவு வெளிச்சத்துக்கு அதுக்கு அழகிய ஒரு கருங்கல்ல பார்த்திருக்கிறாரு. பார்த்த உடனே ஆகா இப்படி ஒரு கல்லானு அந்த கல்லான ஒரு சிலைய வடிச்சிட்டாரு. ஒரு சிலைய வடிச்சிட்டாரு. இவர் வடிச்சதுக்கு அப்புறம் இவர் உள்ள வர்றாரு. அடுத்தவர் வந்து பார்க்கிறாரு சிலைய. ஆகா இவ்வளவு அழகான சிலையா இருக்கு, இந்த சிலைக்கு இப்படி பிறந்த மேனியோடு இருக்கேன்னு ஒரு பட்டை எடுத்து போத்துறாரு சேலையா. 2 3வது வர்றாரு. ஆகா சிலையும் இருக்கு, அது நல்ல புடவையும் உடுத்தி இருக்குது. ஆனா நகைகளை சூட்டினம் என்றால் மிகவும் பார்க்க பிரம்மியமா இருக்குமேனு அவர் என்ன செஞ்சாரு, அதுக்கு நகையையும் சூட்டிடுறாரு. பொழுது விடிஞ்சாச்சு. வெளியே வர்றாரு முனிவர். என்னடா இது மிகப்பெரிய ஒரு அதிசயமா இருக்கு, இப்பேற்பட்ட ஒரு சிலையானு ஆச்சரியத்தோட நிக்கிறாரு. இந்த 3 பேரும் சொல்றாங்க. ஒருத்தன் சொல்றேன் நான் தான் இந்த சிலைக்கு உரிமையாளர்னு, இன்னொருத்தன் சொல்றேன் நான் தான் உரிமையாளர்னு, அந்த 3வது ஆளு சொல்றேன் இல்ல நான் தான் உரிமையாளர்னு. இந்த 3 பேத்துல சிலைய பார்த்து அந்த கல்லை பார்த்து சிலைய செதுக்கினானே அவனுக்கு சொந்தமா, இல்ல புடவைய உடுத்தினானே அவனுக்கு சொந்தமா, இல்ல நகைகளை போட்டானே அவனுக்கு சொந்தமா, இல்ல அந்த முனிவருக்கு சொந்தமா? யாருக்கு சொந்தம்? தண்ணியை பத்தவனுக்கா? யாரு சித்தப்பு? நகை போட்டவருக்கு சொந்தமெல்லாம் கிடையாதுங்க. அங்கு சிலைய செதுக்கினவருக்கும் அது சொந்தம் அல்ல. ஆகா பிறந்த மேனியோடு இருக்கே. இதே போல நம் தாயாகப்பட்டவள் இருந்தால் நம் மானத்தை காக்க மாட்டோமான்னு அந்த சிலைக்கு புடவைய போத்தினா பாரு, மானத்தை காத்தான் பாருங்க. அவருக்குத்தான் அந்த சிலை உரிமை. அப்ப இந்த உலகத்துல மானம் தான் முக்கியமுங்க. அப்படியா? சரி சாமி, வேற என்ன? என்னை பத்தி பார்த்த உடனே எனக்கு மிகப்பெரிய பேரு வீர தேவை. யார் யார் இருக்கிறீர்கள்? 2 பெண்கள் உள்ள இருக்காங்க. பெண்களுடைய பேர் வள்ளி, இன்னொன்னு வந்து யாழ் சப்பட்டா. சரி, அந்த வள்ளியை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு இடையில ஏன் ஆளை பாருங்க. யோ ஏன் ஆள்னா என் தங்கச்சி, என் முன்னாடி ஆள்லாம் சொல்லப்படும். தங்கச்சியா உங்களுக்கா? அம்மா ஏன் ஆளு சாமி? என்னுடைய ஆளு, நான் கல்யாணம் பண்ணிக்கிற போறவன். கல்யாணம் பண்ணத்தான் உன்னுடைய மனைவி. அதுக்கு உண்மைதான் யாரு? என்னுடைய சகோதரி. அதனால அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். தரணி குட்டி, குட்டிமா, அழகரு படியாங்க.